ஃபிஃப்த் ஸ்டேஷன் ஆஃப் த கிராஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கும். அசெண்டிங்கில் போவோம் சர்ச் ஆஃப் ஷெப்பல்கர் வரைக்கும். 7th ஸ்டேஷனில் செகண்ட் டைம் ஜீசஸ் கீழே விழுவார். அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாறையில் ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அவர் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கையை ஊனிட்டு அந்த இடத்துல நின்னதாக சொல்லப்படுது. 7th ஸ்டேஷனில் சாப்பிளில் ஆல்டருக்கு கீழே ஒரு மார்க் வச்சுருக்காங்க. சுற்றி முள்முடி மாதிரி போட்டு நடுவில் ரெட் கலரில் 5 கிராஸ் போட்டு வச்சுருக்காங்க. அது ஜீசஸோடைய 5 காயங்களை குறிக்கிறதாக சொல்கிறாங்க. 9th ஸ்டேஷனில் தான் சென்ட் ஹெலினாஸ் காப்டிக் சர்ச்னு இருக்குது. அந்த இடத்துல தான் ரோமன் எம்பரர் கான்ஸ்டன்டைனோட அம்மா சென்ட் ஹெலினா ஜீசஸ் சம்மந்த அந்த உண்மையான சிலுவையோடைய பாகத்தை கண்டுபிடிச்சு எடுப்பாங்க. அடுத்து நாம் அந்த சர்ச் ஆஃப் ஷெப்பல்கருக்குள்ளே நுழையிறோம். இது உள்ள தான் ஜீசஸோடைய 5 சிலுவை பாடுகளும் இருக்குது. ஜஸ்ட் இந்த கோயில் உள்ள நுழையும் போது அந்த இருள் சூழ்ந்த ஒரு நிசப்தமாக ஒரு குளூமினஸ்ன்னுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது. அதையும் தாண்டி உள்ளே போன பிறகு தான் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்க முடியுது. என்னன்னு சொல்ல வார்த்தைகளே இல்லை. இதுதான் ஜீசஸோடைய எம்டி டூம். ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. உள்ள ஃபோட்டோகிராஃபி அலவுட் இல்லை. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு எடுத்தேன். ஜீசஸை அடக்கம் பண்ண இடம் மட்டும் இல்லை, இங்கேருந்து அவர் உயிர்த்தெழுந்த இடமும் கூட இது. உள்ளே ஒரு சர்ச்சில் இந்த ஒரு இடம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது கிரீக் ட்ரெடிஷன் படி ஏர்த்தோடைய சென்டர் பாயிண்ட்ன்றாங்க. பூமியின் மத்திய பகுதி, மையப்பகுதி தான். இதுதான் ஜீசஸை கட்டி வச்சு அடித்த கல் தூண். இதில் ஒரு பார்ட் இங்கே இருக்குது, இன்னொரு பார்ட் வந்து ரோமில் இருக்குன்னு சொல்லப்படுது. ஜீசஸ் அடிக்க அந்த பயன்படுத்திய சவுக்கு வந்து உடன் ஹேண்டில் போட்டு லெதர் ஸ்ட்ரிப்ஸில் முனையில் வந்து இரும்பு பால்ஸும் ரொம்ப ஷார்ப்பான எலும்பு போன்ஸை வந்து கட்டியிருப்பாங்களா. ஏன்னா அடித்தா சதையை பிச்சுட்டு வர மாதிரி இருக்குமா. நம்ம பார்க்குறது அனாயிண்டிங் ஸ்டோன். இதில் தான் ஜீசஸ் இறந்த பிறகு படுக்க வச்சு நல்லா வாஷ் பண்ணி பரிமள தைலம் பூசி துணியில் ரேப் பண்ணி ஜோசப் ஆஃப் அரிமத்தியாஸும் நிக்கோடமஸும் அவரை அடக்கம் செய்யறதுக்கு எல்லா தயாரிப்பும் செஞ்சுருக்காங்க. ஜோசப் ஆஃப் அரிமத்தியாஸும் எல்லாருக்கும் தெரியும். யார் இந்த நிக்கோடமஸ்? இவர் வந்து ஜீசஸ்க்கு ஒரு சீக்ரெட் ஃபாலோவராக இருந்திருக்காரு. ஆக்சுவலி இவர் வந்து இந்த சனட்ரின் வாங்கல ஜூவிஷ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பராக இருந்திருக்கிறார். நைட் டைமில் வந்து ஜீசஸை பார்த்து அவருடைய டீச்சிங்ஸ்லாம் கேட்டுட்டு போவாராம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மோஸ்ட் ஹோலி பிளேஸ் ஜீசஸ் இறந்த இடத்த பார்க்க போகிறோம். குரூசிஃபிக்ஷன் ஆல்டர்லேயே சைடில் ஒரு அழகான ஒரு மேரி படம் வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் லூக் 2:35 படிச்சிங்கன்னா தெரியும். சிமியோன்ற ஒரு ப்ராஃபட் வந்து மேரியை பார்த்தப்ப சொல்வார், உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். இது எப்போ சொன்னார்னா, ஜீசஸ் குழந்தையா இருக்கும்போது 40ஆம் நாள் யூதர்கள் வழக்கப்படி முதல் ஆண் மகன் வந்து கோயிலில் ஒப்பு கொடுக்க போவாங்க. அப்போ அந்த குழந்தைய பார்த்து அவர் மெசையாதான்றதை கண்டுபிடிச்சி மேரியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வார். ஜீசஸ் இறக்கும்போது மேகம் சூழ்ந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு பாறைகள்லாம் 2ஆக பிளந்துச்சுன்னுவாங்கள்ல, அந்த ஆல்டர் பக்கத்துலேயே அது ஒரு பாறை வச்சிருக்காங்க பாருங்க. கல்வாரியில் உள்ள பாறை தான் பெரிய ஒரு கிராக் இருக்கு பாருங்க. இயேசு இறக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்றதை புவியியல் வல்லுநர் ஜியாலஜிஸ்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஜீசஸ் இறந்த இடத்துல உள்ள எழுதியிருக்கு லூக் 23:46, தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். ஜீசஸை சிலுவையில் அரைஞ்ச இடத்துக்கு நேர் கீழே வந்து ஆடம்ஸ் டூம் இருக்குது. புனித பயணம் இன்னும் தொடரும். Keep watching.